கலியுகம்னு சொல்கிறாங்க. இந்த கலியுகத்தில் அதர்மம் தலைவிரித்தாடும், அதர்மத்தினுடைய எழுச்சி தர்மத்தை மறைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைன்னு நம்புகிற மாதிரியான சில சம்பவங்கள் நடந்த மக்கள் என்னை சந்திச்சிருக்காங்க. ஆனால் இன்னைய மக்கள் தன்னுடைய சந்தோஷத்திற்காக மட்டுமே எந்த ஒரு தவறான முடிவை நம்ம எடுக்கலாங்கிற மனநிலையில் இருக்காங்க. சந்தோஷம், முன்னேற்றம், வசதி, சுயநலம். அதாவது கல்யாணம் ஆகி கணவரை பிரியுறதுங்கிறது வேற. நான் எனக்கு பிடிக்கல, நான் இன்னொரு ஆளோட வாழ போகிறேன், அதற்காக வயிற்றுல இருக்கிற குழந்தையை கலைக்கிற அளவுக்கு அவங்க போவாங்களா? அதுக்கு தயாரா இருக்காங்க. எதிர்காலத்தில் அரிஸ்டாட்டிலே சொல்லியிருக்காரு, கணவன் மனைவி உறவெல்லாம் இல்லாமல் ஒரு காட்டுமிராண்டிகளை போல் வாழக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னால 2 தோழிகள், அது 2 ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ், ஒரு 30 வயது மதிக்கத்தக்கவங்க. சரி, பார்த்தாங்க. அதில் ஒரு பெண்ணுக்கு தான் பார்க்குறாங்க. படிக்கும்போது கொண்ட துணை கண்டதையே நீயும் காண்பாய். அதாவது அதோடைய அர்த்தம் என்னன்னா, உன் உடன் பிறந்தவள் அவளுக்கு என்ன நடந்ததோ அதுதான் உனக்கு நடக்கும். அவங்க சகோதரிக்கு 2 குழந்தை பிறந்தது. 2 குழந்தை பிறந்ததும் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போயிட்டார். இது ஒரு ஆச்சரியம் இல்லை. இதே தான் அவங்க அம்மாவுக்கு நடந்தது. அவங்க அம்மாவுக்கு இவங்க 2 பேர் பிறந்த பிறகு அவங்க அப்பா அடிபட்டார், ஆக்சிடென்ட்டாக இறந்துட்டார். இப்படி பார்த்தா அவங்க பெரியம்மாவுக்கும் அதான் நடந்தது. ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒன்று ஆகிடும், ஒன்று காணாமல் போயிடுவார், இல்லை இறந்து போயிடுவார். இதான் இந்த அம்மாவுக்கு, இந்த பொண்ணுக்கு இது 2வது கன்சீவ். ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு. இது பிறந்தால் என்ன நடக்கும்? அதான் நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது வசிஷ்ட நாடி படிக்கின்றவர் அரவிந்த சாமி அவர்கள். அவர் ஏற்கனவே நம்ம ஒரு முறை அவரை ஒரு பேட்டி எடுத்திருக்கிறோம். இருந்தாலும் 2வது தடவை அவரை பேட்டி எடுக்க இருக்கின்றோம். ஏன்னா பல பேர்களுக்கு ஒரு ஏறக்குறைய 1 வருடம் ஆக போகிறது அவரை எடுத்து. அதனால் இன்னும் எடுத்தோம்னா நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். பல பேர் சில கேள்விகள்லாம் அவருக்குள்ளே இருக்கும், சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும். அவங்களாம் இதை பார்த்து அவர்கள் ஓரளவு புரிந்து கொள்வார்கள். இந்த நாடி ஜோதிடம்ங்கிறது நிறையா பேர் எதை எடுத்தாலும் பொய்ங்கிறது. நம்ம நாட்டில் ஒரு குரூப்பே இருக்காங்க பொய்ன்னு. நான் 1984 இதில் எனக்கு நேரடி பரிச்சயம் உண்டு. நாடி ஜோடம் நான் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் நான் நாடி பார்த்துருக்கிறேன். அந்த நாடி ஜோடம்ங்கிறது வானத்தில் இருக்கக்கூடிய ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் ஏற்கனவே பதிவாகி இருக்கிறது அப்படி என்று சொல்லுகிறார்கள். பதிவானதைத்தான் நாம் எடுத்து இந்த ரிஷிகள் உங்கள் போன்றவர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம் அதை எடுத்து ஏட்டில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எதுவுமே நம்ம புதிதாக கண்டுபிடிக்கப்படவில்லை, டிஸ்கவரி தான், நோ இன்வென்ஷன். இப்போ பீத்தோவன் பார்க்கு மொசாடா இருக்கட்டும், தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி, இப்படி எத்தனையோ பேர்கள், நம்ம நாட்டு இசை மேதைகள் எல்லோருமே தாங்கள் மூளையிலிருந்து கற்பனையில் தங்களுடைய திறமையால் அதை கண்டுபிடித்ததாக சொல்லுகிறார்கள். அது இல்லவே இல்லை. அவர்களுக்கு வானத்தில் இருக்கிற பதிவுகளை, ஆகாய பதிவுகளை எடுக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி படைக்கப்பட்டவர்கள். அவர்களால் எதிர்காலத்தை சொல்ல முடியும். உதாரணமாக கீரோ அவர்கள் எதிர்காலத்தை சொன்னார். நம்ம நாட்டில் நிறைய பேர்கள் ஜோதிடர்கள் எல்லாம் ஏறக்குறைய 4000-5000 வருடமாக, குறைந்தது 3000 வருடங்களாக ஏட்டிலையும் அதிலையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். எல்லா நாட்டிலையும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நம்ம நாட்டில் தான் மிக அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஏடு. நான் இந்த ஏடு மட்டும் படிக்கவில்லை என்றால் இவ்வளவு தெளிவாக இருக்க மாட்டேன். என் எதிர்காலம் எனக்கு தெரியும். எனவே தான் மன துணிவோடு எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் இருக்கிறேன். அதற்கும் என்னுடைய ஜாதக அமைப்பு ஒரு காரணமாக இருக்கலாம். இப்பொழுது நாம் அரவிந்த சாமி அவர்களை நாம் பேட்டி எடுப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். போன தடவை நீங்கள் சொன்னதில் ஒரு 7-10 இன்சிடென்ட் சொல்லிங்க. ஆமாம். அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக ஏதாவது நாடி படித்தவர்கள் பேர் ஊரெல்லாம் சொல்ல வேணாம், சொல்ல முடியும், அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். உலகத்தில் தோன்றிய அதிசயங்கள், நமக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஞானிகள், வருங்கால மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு அவங்க எழுதி வச்சுட்டு போன நிறைய அரிய பொக்கிஷங்கள், ஒரு கால மாற்றத்தால் மண்ணோட மண்ணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தேடி தேடி போய் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் மக்களை போய் சென்றடையணும்னு வாழ்க்கையில் பாதி நாட்கள் அதற்காகவே அர்ப்பணித்த உங்களுடைய பணியில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். உங்களால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில் ரொம்ப பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி. கலியுகம்னு சொல்கிறாங்க.
இந்த கலியுகத்தில் வந்து அதர்மம் வந்து தலைவிரித்தாடும், அதர்மத்தினுடைய எழுச்சி தர்மத்தை மறைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைன்னு நம்புகிற மாதிரியான சில சம்பவங்கள் நடந்த மக்கள் என்னை சந்திச்சிருக்காங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரொம்ப நியூ கப்பிள், கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் தான் வச்சிங்களேன், வந்தாங்க, பார்த்தோம். அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு தான் ரேகை கொடுத்தாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு படிக்கும்போது இந்த ஓலைச்சுவடி கிடைக்கும்போது தான் தெரிஞ்சது அந்த பெண்ணு கன்சீவாக இருக்காங்க, ரீசன்ட் கன்சீவ். அப்போ தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் அந்த ஏடு படிக்கிறேன். அதில் படிக்கும்போது, உள்ளசை தோன்றும் முன் பிரிவும் காந்தன், உருவாகும் தன்வினையின் குழப்பம் கூட. அதாவது அதனுடைய அர்த்தம் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. அடாடாடா. நான் அந்த வரிக்கு அர்த்தம் விளக்கம் சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துருக்கு, அது அப்படியே ஸ்கிப் ஆகி நான் அடுத்த வரைக்கும் போகிறேன். அப்போ டக்குன்னு அந்த பொண்ணு எனக்கு இடைமறித்து, அந்த திரும்ப அது என்ன சொன்னீங்களே, பிரிவும் காந்தன் செய் தோன்றும், அது சொல்லுங்களேன். இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்னு போகும்போது, இல்லை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், என் ஹஸ்பண்ட் கூட வரலன்னுச்சு டக்குன்னு. அப்போ கூட வந்தது யாரு? ஹஸ்பண்டாக போகிறவன். ஹஸ்பண்டாக போகிறவன், வெயிட்டிங் லிஸ்ட். சரி சரி, என்னங்கடா அதுதான். அந்த ஒரு வார்த்தையை அந்த பெண்ணு சொல்லலைன்னா அதுக்கு நான் அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற அந்த இதில் தான் இருக்கேன். ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதாவது அதில் வந்திருக்கிற கருத்து என்னன்னா, அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கணவனை பிரிவாள். அது அர்த்தம். உள்ளசை தோன்றும் முன் பிரியும் காந்தன், உருவாகும் தன்வினையின் குழப்பம்னா அந்த குழப்பத்தை இந்த பெண்ணை உருவாக்குவீங்கன்னு இருக்கு. அதாவது அப்போ நான் படித்தேன். அடுத்தடுத்த வரி படிக்கும்போது அது நடக்காது, நீ உன் கணவனை வரி பிரிய முடியாது, உன்னுடைய முயற்சி தோல்வியடையும்னு வந்து. இந்த காலத்தில் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தவறான முடிவு நாம் எடுக்கும்போது, எடுக்கிற சூழ்நிலை வந்தால், இது வரைக்கும் எடுத்தோமான்னு தெரியாது, பல விஷயங்களை யோசிப்போம். எவ்வளோ பேருக்கு இதுக்கு பதில் சொல்லணும், இதனால் இந்த சமூகம் நம்மளை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா, நமக்கு வரக்கூடிய அவமானத்தை நம்ம எப்படி தாங்கிக்குவோம், இவ்வளவும் இருக்கு. இதை தாண்டி தான் அந்த முடிவு எடுக்க முடியும். ஆனால் இன்னைய மக்கள் தன்னுடைய சந்தோஷத்திற்காக மட்டுமே எந்த ஒரு தவறான முடிவை நம்ம எடுக்கலாங்கிற மனநிலையில் இருக்காங்க. சந்தோஷம், முன்னேற்றம், வசதி, சுயநலம், பக்கா சுயநலம். அப்போ அந்த முடிவு எடுத்தால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க. கணவன் நிலை, வயிற்றில் இருக்கிற குழந்தை, அப்போ இந்த குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டேன். அதோட அந்த அவங்க ஐடியா என்னன்னா, அப்போ நான் கணவன் விட்டு பிரிய முடியாதா, அவரோட தான் வாழணுமா, இந்த கேள்வி கேட்குது. ஆமாங்க முடியாது, கணவன் வேணா விட்டு பிரியலாம், நீங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தை பிறந்துடும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். அதாவது நாடியில் நான் வந்து எப்படி இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, இப்படி வந்திருக்கிறீங்களே எப்படின்னு. இப்போ என்னென்னா, அவங்க திருமணத்திற்கு முன்போ இல்லை பின்போ அவங்களுக்கு அந்த காதல் நட்பு வந்திருக்கு. கணவனை விட அவன் பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, காலம் முழுக்க இந்த கணவரோட வாழறதை விட ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தி இதுலேருந்து விடுபட்டு இந்த இவரோட வாழலாம், இதுதான் நல்லா இருக்கு, விதியை வெல்லலாம்னு பார்க்குறாங்க. பார்க்கலாம். அதுதான் விதியா இருந்ததுன்னா வேற விஷயம். பட் சமூகத்தை எப்படி அவங்க சந்திப்பாங்க? ஆமாம், சமூகம் தான் முக்கியம். இது ரொம்ப முக்கியமாச்சு. இந்த மாதிரி முடிவு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால எடுக்க முடியுமா? இன்னைக்கு எடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை இந்த சமூகம் அவங்களை புறக்கணித்தால் இதே மாதிரி ஒரு சமூகம் இன்னொரு இடத்துல இருக்கு தெரியுங்களா? அப்ப நம்ம படிக்கும் போது அந்த ஓலைச்சுவடியில அது நடக்காது. வந்திருக்கு. அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா, நான் முதல் கல்யாணம் பண்ணி வாழற ஹஸ்பண்டோட தான் இருப்பேன்னா இந்த குழந்தைய பெற்றுக்கிறது இல்லை, இதுலேருந்து பிரிஞ்சிருவீங்க, அவரோட தான் நீங்கள் வாழ போறீங்கன்னா இதை அபார்ட் பண்ணிடுறது. இந்த இவரோட இருக்க தான் வாழ போறீங்கன்னா அபார்ட் பண்ணிடுது. நல்லா இருக்கு, அதுதான் அவங்க திட்டம். அதனால தான் ஏழியா வந்தது. சரி, அப்போ அது சாத்தியம் இல்லை, இந்த குழந்தை பிறக்கும்னு சொன்னோம். அதுக்கு விதி இருக்கு, அந்த குழந்தைய அபார்ட் பண்ண முடியாது, பிறக்கும். கணவனை விட்டு பிரிகிறவங்களுடைய முயற்சி வேணா ஜெயிக்கலாம் வழியா, குழந்தைய கலைக்க முடியாது, குழந்தை பிறந்துடும். இந்த மாதிரி இருக்காங்க மக்கள். அப்போ கணவனோட தான் வாழப்போகுதுன்னா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம், காதலிச்சு
இவ்வளோ பெரிய முடிவெடுக்கிற அளவுக்கு கூட ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன் நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் இவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவள் ஏற்கனவே கன்சீவ் ஆயிருக்காள, அவன் எப்படி இவன் ஏற்றுக்குவான்? ஏற்றுக்கிட்டு தானே வந்திருக்கான். அவன் என்ன ஆவான்? காதலனாகவே நீடிப்பான். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்த பிறகு அவன் பிரிஞ்சு போக மாட்டான். திருட்டு காதலனாகவே. அப்படி அதான் அர்த்தம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இங்கிலீஷில். இது இந்த அளவிற்கு மக்கள் இவ்வளோ தூரம் வராங்களேங்கிறது தான் கஷ்டமான விஷயம். அதாவது கல்யாணம் ஆகி கணவரை பிரியுறதுங்கிறது வேற. நான் எனக்கு பிடிக்கல, நான் இன்னொரு ஆளோட வாழ போகிறேன், அதற்காக வயிற்றில் இருக்கிற குழந்தையை கலைக்கிற அளவுக்கு அவங்க போவாங்களா? அதுக்கு தயாராக இருக்காங்க. அதுதானே இந்த இடத்துல அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி இருக்காங்க. அந்த கலியுகத்தில் அதர்மம் தரை விரித்தாடும்னு நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இருக்கு. நல்லது தர்மம் இதெல்லாம் நம்ம சொன்னா அது எனக்கு பயன் தருமா? எனக்கு சமூகத்தை பற்றி நிறைய பேருக்கு இப்போ கவலை இல்லை. ஆமாம் ஆமாம். ஆனால் சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் அதை பற்றி சொல்கிறாரு. சமூகம் உன்னை அங்கீகரிக்க வேண்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும். இப்போ லாண்ட் ஆர்டரில் நம்மளை போலீஸ் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் சமூகத்துக்கு தெரியும்ல, இவன் என்னென்ன பண்ணான்னு தெரியும்ல. எத்தனையோ கொலை கேஸில் விடுதலை ஆகிருப்பான். வக்கீலின் வாதம், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸு இதெல்லாம் வச்சு அவன் விடுதலை ஆகிருக்கலாம். ஆனால் சமூகத்துக்கு நல்லா தெரியும்ல இவன் இவனை தான் கொலை பண்ணான்னு. அதனால் சமூகம் அங்கீகரிக்க வேண்டும்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு ரொம்ப நல்லா சொல்லுவார். காதலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், உன்னை சமூகம் அங்கீகரிக்க வேண்டும். அப்போதான் நீ வாழ முடியும். அப்போதான் நீ மனிதன். 4 பேருக்கு முன்னாலேம்பாங்க. 4 பேருக்கு முன்னால் நம்ம எப்படி வாழ முடியும் அப்படிம்பாங்க. அதுதானே முக்கியம். முகம் காட்டாமல் வாழ முடியும். ஆமாம் ஆமாம். அதான் அப்படி ஒரு சமூகம் உருவாகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஏத்துக்கிற சமூகம் ஒரு பக்கம் நம்ம யாருக்கும் தெரியாம உருவாகிட்டு இருக்கு நமக்கு. ஆமா, அதுதான் அது தவறானது ஒரு கலியுகம்ங்கிறதுல இப்படிலாம் இருக்கு. எதிர்காலத்துல அரிஸ்டாட்டிலே சொல்லியிருக்காரு, கணவன் மனைவி உறவெல்லாம் இல்லாமல் ஒரு காட்டுமிராண்டிகளை போல் வாழக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அப்படி யார்? நம்ம எவரு? அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. ஆமா, எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால. 5000 வருஷம் ஆனா அப்படின்னாரு. 5000 3000 வருஷமோ சொன்னார். இன்னொரு 500-1000 வருஷம் இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் ஃபேமிலி செட்டப்லாம் உடஞ்சிரும். அதுக்கு ஏங்கிள்ஸ் என்ன சொல்றாருன்னா, கார்ல் மார்க்ஸ் ஃப்ரெண்டு, மனித கண்டுபிடிப்புகளிலே மிக சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னா கணவன் மனைவி ஒரு குடும்பம். ஏன்னா மிருகங்கள் கூட இருக்கு, பறவைகள் கூட இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு மனிதன் கண்டுபிடித்த அமைப்பை மனிதன் குலைத்து விடக்கூடாதுன்னு ஏங்கிள்ஸ் ரொம்ப சொல்றாரு. ரொம்ப அருமையா சொல்றாரு. கரெக்ட். ஆனா அது இப்ப களிமுத்தி போச்சு. நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த ஒரு தவறான நடவடிக்கைகளுக்கெல்லாம் மகன் தகப்பனை மதிப்பதில்லை, தாய் மகனை நேசிப்பதில்லை, இந்த மாதிரி எக்கச்சக்கமா வருது. 2 தோழிகள், அது 2 ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ், ஒரு 30 வயது மதிக்கத்தக்கவங்க. சரி, பார்த்தாங்க. அதுல ஒரு பெண்ணுக்கு தான் பார்க்குறாங்க. படிக்கும்போது கொண்ட துணை கண்டதையே நீயும் காண்பாய். அதாவது அதோடைய அர்த்தம் என்னன்னா, அந்த படிக்கும்போது அந்த ரேகை வச்சு பார்க்குறாங்க தெரியுங்களா, அந்த பெண் கர்ப்பமாக இருக்காங்க. சரி. அப்போ இந்த வார்த்தைக்கோடைய அர்த்தம் என்னன்னா, உன் உடன் பிறந்தவள், உன் கூட பிறந்தவங்க, அவளுக்கு என்ன நடந்ததோ அதுதான் உனக்கு நடக்கும். ஆடா அப்போதான் சேர்ந்துருக்காங்க 2 பேரும். உன்னை நீ சொல்லு, நீ யாருன்னு தெரிந்தால் உன் நண்பன் யாருன்னு தெரிந்தால் நீ யாரு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி. அப்போ அதாவது உடனே இதே டேபிளில் தான் தலையை வச்சு இடிச்சிக்கிச்சு அந்த பொண்ணு. அதாவது சகோதரிக்கு ஒன்று நடந்திருந்தா தனக்கு அது நடக்கணுங்கிறது அவசியம் இல்லையே. ஆனால் 2 பேரும் தோழிகளா சகோதரிகளா? அதுக்கு பிறகு தான் தெரியும். அவங்க அப்பதான் தெரியுது என்ன ஐயா இது, முகத்திலையும் அடையாளம் தெரியல, அவ்வளோ ரிசம்பிளன்ஸ் இல்லை. அவங்க ரிச் கேர்ள்ஸ், சரி, நல்ல மேக்கப், அதனால டக்குன்னு அந்த முகம் ஐடென்டிஃபை பண்ண கண்டுபிடிக்க முடியல. அப்ப இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த பொண்ணு இந்த டேபிள் இடிச்சுக்குதுன்னா இது தொடர்பா அவங்க நிறைய யோசிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் நடக்குமோ, அதனாலதான் இந்த வார்த்தையை நான் சொன்னதுமே அவங்க அந்த ரியாக்ஷனுக்கு வந்தது. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அவங்க சகோதரிக்கு 2 குழந்தை பிறந்தது. 2 குழந்தை பிறந்ததும்
ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போயிட்டார். இது ஒரு ஆச்சரியம் இல்லை, இதே தான் அவங்க அம்மாவுக்கு நடந்தது. அவங்க அம்மாவுக்கு இவங்க 2 பேர் பிறந்த பிறகு அவங்க அப்பா அடிபட்டார், ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார். இப்படி பார்த்தா அவங்க பெரியம்மாவுக்கும் அதான் நடந்தது. அப்பா 2 குழந்தை வாழையடி வாழை 2 குழந்தை பிறந்த பிறகு ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒன்று ஆயிடும், ஒன்று காணாம போயிடுவாரு, இல்லை இறந்து போயிடுவாரு. இதான் இந்த அம்மாவுக்கு, இந்த பொண்ணுக்கு இது 2வது கன்சீவ். ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு. இது பிறந்தால் என்ன நடக்கும்? அதான் என்னையா அதிசயம். அதுதான் அது ஒரே வார்த்தையில வந்துருச்சு. மொத்த பலன் அவங்க வந்தது, இந்த குழந்தை ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா, என் குடும்பம் எப்படி இருக்கும், நல்லா அதுக்கெல்லாம் வரல. எங்க அக்காவுக்கு நடந்துதான் எனக்கு நடக்குமா, என் பரம்பரையே தான் அப்படிதான் இருக்குமா. அதான் நான் அப்படி நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். அதுக்கு தான் ஒரு 3-4 தலைமுறை பார்த்து பொண்ணு எடுப்பாங்க. அந்த காலத்துல இது இருந்துச்சு தான். நிலப்பிரபுத்துவ சமுதாய அமைப்பும்பாங்க. 2-3 தலைமுறை ஒரு கிழவனை போய் கேட்பாங்க அந்த ஊர்ல. அவன் 90 வயசு இருக்கும், விவரமா இருப்பான். அவன் தான் சொல்லுவான், அவன் பாட்டன் கோயில் சொத்தை எடுத்தவன், கொலை பண்ணவன், 2வது முண்டாட்டி கட்டினவன், அற்பாயுசுல செத்தவன், அப்புறம் வியாதி, ஹார்ட் அட்டாக்கு, அது டிபி, அப்புறம் ஆஸ்துமா, குஷ்டம், மனநோய், மனநலம் குட்டியவர்கள், இதெல்லாம் ஒரு லிஸ்ட். அப்புறம் குட்டையாவே இருப்பாங்க, டுவார்ஃபு. இந்த மாதிரி எல்லாம் பார்த்து ஒரு 10-20 ஒரு காரண காரியங்களை பார்த்து தான் முந்தியெல்லாம் பொண்ணு எடுப்பாங்க. இன்னைக்கு கார்பரேட்டிசம் வந்துருச்சு, அதனால எதுவுமே இல்லை, யார் ஆண் பெண் விரும்பினா உடனே திருமணம்னு அந்த மாதிரி நிலைமை இருக்கு. கரெக்ட். முந்தியெல்லாம் இதா இருந்துச்சு. உண்மை, நீங்க சொன்னது உண்மை. அதான் நிறைய தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அப்போ சிலர் நினைப்பாங்க, என்ன இதெல்லாம் போய் கேட்குறீங்க, நீங்க தாத்தா பத்தி எல்லாம் கேட்குறீங்கன்னு. உண்மைதான். வந்தவனும் ஸ்வீட் வைப்பாங்க. எதுக்குன்னா அவன் சாப்பிடல என்ன டயபெட்டிக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், சக்கரை வியாதி. வந்தவனும் ஸ்வீட் வைப்பாங்க. ஆமா, இதெல்லாம் ஒரு பெரிய, எனக்கு சக்கரை வேணாங்க, காப்பியில சக்கரை போடலாமா, நல்லா போடலாமாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சக்கரை இல்லைன்னு அர்த்தம். சில பேர் இங்க சக்கரையை சாப்பிட்டு அந்த பக்கம் போய் இன்சுலினை கூட்டி போட்டுப்பாங்க. அதனால வேலைக்காரிகளாக விசாரிப்பாங்க. அந்த வீட்டில் வேலை பார்க்குற பல தொழில்கள் வேலை செய்கின்ற வேலைக்காரர்களை எல்லாம் அப்படியே ஒற்றர் படை மாதிரி வச்சு கேட்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னால. கரெக்ட். ஆமா ஆமா, அதுதான். இது வந்து ரொம்ப வேதனைன்னா தலைமுறை இதே மாதிரி வருது. அவங்க என்ன நினைச்சாங்க, ஒருவேளை இந்த குழந்தை வந்த கொஸ்டின் தான், இந்த குழந்தை பிறக்கலைன்னா எனக்கு அது நடக்காதா, நான் சேஃபான்னு கேட்டுச்சு. அதான் கேள்வி. அடாடாடா, ஒருவேளை இந்த 2 குழந்தை பிறந்தா தானே என் குடும்பத்துக்கு அப்படி வருது, ஒரே குழந்தையோட நாங்கள் நிறுத்திக்கிட்டா, இதை அபார்ட் பண்ணிட்டான்னு கேட்டுச்சு. இதை அபார்ட்லாம் பண்ண முடியாது. அதுல பிறக்கணும் வருது, சுவடியில அது பிறக்கும். அதான் உங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறை. அதான் உங்களுக்கு, உனக்கு முன்னாடி உள்ள சகோதரிக்கு என்ன நடந்ததோ அதே தான் உனக்கு. அதான் தலைமுறை. அதான் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவம். இந்த நான் முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த டைட்டிலில் சொன்ன மாதிரி கலியுகம் எப்படிலாம் மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. இந்த கலியுகத்தை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கிறேன். அப்படி நிறைய நல்லா இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தாங்க, ஊர் பக்கம், அது 36 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலை இன்னும். திருமண காண்டம் பார்த்துச்சு. திருமண காண்டத்தில் சில குறிப்புகள்லாம் வந்தது, தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. 36 வயசு வரையில் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது காரணமாக விதிதாங்கிறது தான் முக்கியம். ஜாதகம், படிப்பு, நல்ல சம்பளம் உள்ள மாப்பிள்ளை வருது அந்த பொண்ணுக்கு, சரின்னு சொல்றாங்க. ஆனா அதாவது கல்யாணம் ஆகாததுக்கு ஒரே ரீசன், தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.